ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். ஹாப்பி சண்டே. இன்னைக்கு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் பார்க்க போறோம். பேட்டர்ன்ஸ் ஒர்க் ஆகுமா? பேட்டர்ன்ஸ் எந்தெந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகும்? எந்தெந்த பேட்டர்ன்ஸ நம்ம பார்க்கணும்? அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லப் போறேன். ஓகே. பேட்டர்ன்ஸ் எந்த விதத்துல பார்க்கணும், எந்த டைம் ஃப்ரேம்ல பார்க்கணும் அப்படின்ற விஷயத்த நான் சொல்லப் போறேன். இது நிஃப்டி 50 சார்ட் எடுத்திருக்கேன். ஓகே. இது என்னோட நியூ சேனல் ட்ரேட் வித் ராஜ். ஓகே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட பழைய சேனல் உங்களுக்கு தெரியும். ராஜ் ஸ்கால்பிங். ஓகே. ஸ்கிப் பண்ணாம பாருங்க சார். அப்பதான் உங்களுக்கு புரியும். ஏன்னா எஜுகேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்கில் டெவலப் பண்றீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு நாலேட்ஜ் நல்லா இருக்கும். ஓகே. இப்போ பெர்ஃபெக்ட்டா பாருங்க. நான் பேட்டர்ன் சொல்றேன். அந்த பேட்டர்ன்ஸ மட்டும் நல்லா லாக் பண்ணிக்கங்க. முதல்ல பார்க்க போறது நமக்கு எம் பேட்டர்ன். ஓகே. கிராஷ் ஓவர். புரியுதுங்களா? எம் பேட்டர்ன்ஸ் எப்படி பார்க்கணும்ன்றது? எம் பேட்டர்ன் ரீசன்ஸ் லெவல்ல பார்க்கணும். டோட்டலா பார்க்கும்போது, இது ஒரு ப்ரீவியஸ்ல ஒரு ரீசன்ஸ் லெவல். ரீசன்ஸ் லெவல்ல எம் பேட்டர்ன் உருவாயிருக்கான்னு நம்ம பார்க்குறோம். எம் பேட்டர்ன்ல இருந்து லோவ பிரேக் டவுன் பண்ணும்போது நம்ம என்ட்ரி ஒரு எக்ஸிட் பண்றோம். ரைட்? என்ட்ரி ஒரு எக்ஸிட் பண்றோம். இந்த லோ லெவல்ல இருந்து மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் அவங்களுடைய எஸ்எல் அடிக்கிறதுக்காக அந்த லோ லெவல் வரை வந்திருக்கு பாருங்க. பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆயிருக்கா? எம் பேட்டர்ன் பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகும். ரைட்? அதுக்கப்புறம் பாருங்க. இத நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. அது இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு பேட்டர்ன் பவர்ஃபுல்லான பேட்டர்ன். இன்னொன்னு டபிள்யூ பேட்டர்ன். டபிள்யூ பேட்டர்ன் எப்படி பார்க்க முடியும்? பேஸ் லெவல். இப்ப சப்போர்ட் லெவல்ல இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இந்த இடத்துல பாருங்க. இது ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு மார்க்கெட். கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு மார்க்கெட். அப்போ அகைன் இந்த இடத்துல வரும்போதும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்ப என்ன செய்றோம்? அந்த ட்ரெண்ட் லைன நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிறோம். ஓகே. அப்ப ட்ரெண்ட் லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது, இந்த இடத்துல வரும்போதெல்லாம் சப்போர்ட் இருக்குது. சப்போர்ட்ல எந்த பேட்டர்ன்ஸ் உருவாகுது அப்படின்றத நம்ம மைனூட்டா நோட் பண்றோம். அங்க பார்க்கும்போது உங்களுக்கு கிளியர் டபிள்யூ பேட்டர்ன். ஹையர் ஐ மொமெண்டம் டபிள்யூ பேட்டர்ன் உங்களுக்கு பிரேக் அவுட். அது எந்த இடத்துல நம்ம என்ட்ரிஸ் எடுக்கலாம் அப்படின்னும்போது, இந்த ஹை லெவல பிரேக் அவுட் பண்ணி ஒரு புல்லிஷ் கேண்டல் க்ளோசிங் வைக்கும்போது, ஒரு புல்லிஷ் கேண்டல் பர்ட்டிகுலர் கேண்டல் க்ளோசிங் வைக்கும்போது நீங்க என்ட்ரிஸ் பண்ணலாம். பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகும். இந்த 2 பேட்டர்ன்ஸ் வந்து இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் பாருங்க. இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணும்போது, நீங்க என்ட்ரி ஒரு எக்ஸிட் பண்ணலாம். இது ஹையர் ஐ மொமெண்டம்ல இருக்கு. லோவர் லோ மொமெண்டம் கிடையாது. இது ஹையர் ஐ மொமெண்டமா இருக்கு. ஓகே. இப்போ ஒரு ட்ரெண்ட் லைன நீங்க டிரா பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியா புரியும். நீங்க ஒரு ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் உங்களுக்கு தெளிவான விஷயத்தில் தெரியும். அதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி இங்கிருந்து கேப் டவுன் உருவாச்சு. இப்ப பாருங்க. ஏன் எந்த பேட்டர்ன்ஸ் ஏன் ஒர்க் ஆக மாட்டேது? நான் சொல்ற பேட்டர்ன்ஸ் மட்டும் ஏன் ஒர்க் ஆகுதுன்னும்போது, இங்க பாருங்க. பெர்ஃபெக்ட் எம் பேட்டர்ன், பிரேக் டவுன், மார்க்கெட் கன்டின்யூ ஃபாலிங், சப்போர்ட்டிங் லெவல் வரையும் வந்திருக்கு. ஓகே. எந்த சப்போர்ட்டிங் லெவல் வரையும் வந்திருக்கு? டோட்டலா பார்க்கும்போது, ப்ரீவியஸ்ல இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட்டிங் லெவல். இங்க தான் பிரேக் அவுட் நடந்திருக்கு டபிள்யூ பேட்டர்னோட. இங்க பாருங்க. ஆர்டர் பிளாக் ஏரியா. கரெக்ட்டா வந்திருக்குங்களா? அழகா பாருங்க. எந்ததுலலாம் மார்க்கெட் ரியாக்ட் ஆகும்ன்ட்டு நம்மளுக்கு முன்னாடியே தெரிய வச்சிருது. நம்ம தான் சார் ரொம்ப டிஃபிகல்ட், ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படியெல்லாம் மார்க்கெட் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இந்த இடத்துல அடிச்சிருக்கு. இந்த எப்ப பார்க்கும்போது மார்க்கெட் ஒரு சூப்பர் புல்லிஷ் ஆயிட்டு இவங்களுடைய கேப் ஃபில் பண்ணியிருக்கு. இவங்களுடைய கேப் ஃபில் பண்ணியிருக்கு. மார்க்கெட் திரும்பவும் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ஓகே. இப்போ மார்க்கெட்ட திரும்பவும் எந்தங்க இந்த பேட்டர்ன்ஸ்லாம் ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பாயிண்ட்டா பார்த்துக்குவோம். ஓகே. இப்ப நம்ம ஸ்மால்ல இடத்துல நம்ம டபிள்யூ பேட்டர்ன் பார்த்தோம். இங்க பாருங்க. லாங்கர் டைம் ஃப்ரேம்லயும் உங்களுக்கு டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆயிருக்கு. ஹையர் ஹை மொமெண்டம், கன்டின்யூ மார்க்கெட் அப்சைட். எப்படி இருக்கு? பவர்ஃபுல் பேட்டர்னா? இப்ப ஏன்னு பார்க்கும்போது, இந்த இடத்துல ஹை லெவல்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ இது உடைச்சிருக்கு. ஓகே. உடைச்சு அவங்களுடைய புல்லிஷ் ஸ்ட்ரென்த்த காட்டியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் ராலி. இந்த 2 பேட்டர்ன் தான் சார். ஒண்ணு எம் பேட்டர்ன்ஸ், ஒண்ணு டபிள்யூ பேட்டர்ன்ஸ். இத மட்டும் 2மே நீங்க ஞாபகம் வச்சுங்க. ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல நீங்க எம் பேட்டர்ன் ஆகணும். டபிள்யூ பேட்டர்ன் லோவர் லெவல்ல என்ட்ரி பண்ணணும். இங்க பாருங்க. இது பிரேக் டவுன் ஆகும்போது என்ட்ரி, இது பிரேக் டவுன் ஆகும்போது என்ட்ரி, இது பிரேக் அப் ஆகும்போது என்ட்ரி. இந்த பேட்டர்ன்ஸ் எங்க ஒர்க் ஆகுது அப்படின்றத பாருங்க. ஒரு லோவ இன்னொரு லோ கட் பண்ணாம இருந்தா அது பெட்டரா இருக்கும். அது பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியா இருக்கு பாருங்க. ஒரு லோவ இன்னொரு லோவ கட் பண்ணாம இருக்கணும் அந்த பேட்டர்ன்ஸ். அந்த ஹைய பிரேக் பண்ணி ஒரு புல்லிஷ் கேண்டல் க்ளோசிங் வைக்கணும். அதே மாரி இந்த ஹைய பிரேக் பண்ணி இந்த இடத்துல பாருங்க கரெக்ட்டான பேட்டர்ன் உருவாயிட்டு ஹைய பிரேக் பண்ணி ஒரு கிரீன் கலர் கேண்டல் ஃபார்ம் பண்ணிருக்கு மார்க்கெட் புல்லிஷ். ஓகே. புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பேட்டர்ன்ஸ் இப்படிதான் ஒர்க் ஆகும். பேட்டர்ன்ஸ் இந்த மாரி பேட்டர்ன்ஸ் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. வாழ்க்கையில வேற லெவல்ல போகுது. இதுவரையும் கன்டென்ட்ஸ் நம்மளோட சேனல்ல இந்த மாரி நீங்க பார்த்திருக்க முடியாது. இனிமேல் நெறைய பேர் ரிக்வெஸ்ட்க்காக சார் நாங்களும் கத்துக்கணும். எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார். எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஒரு ரிக்வெஸ்ட்க்காக இந்த நான் இது ஃப்ரீயாவே உங்களுக்கு நான் குடுத்துட்டு இருக்கேன். ஓகே.
அது இல்லாம 26க்கு என்னுடைய வைப்பல்ஸ் உடைய டேட்டா கிளாஸஸ் இருக்கு. உங்களுக்கு இன்ட்ரஸ்டட் பீப்பிள் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். உண்மையா நான் ட்ரேடிங் கத்துக்கணும் சார். ட்ரேடிங்ல நான் வேற லெவல்ல சாதிக்கணும். இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. ஓகே. பெர்ஃபெக்ட் லெவல்ல நான் கத்துக்கணும் அப்படின்றவங்க மட்டும் ஸ்ட்ராட்டஜிக்காக மட்டும் நீங்க வைப்பல்ஸ் கிளாஸஸ் 26க்கு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே காய்ஸ் இது உங்கள் ட்ரேட் வித் ராஜ். இது உங்கள் ராஜ் ஸ்கால்பிங் ட்ரேடர். பாய். டேக் யூ.